நம்ம இந்த செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ஒர்க் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதாவது ஒர்க் ஸ்டேஷன் ஒரு அப்ளிகேஷன். அந்த ஒர்க் ஸ்டேஷன்ல ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண போறோம். விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிட்டு அதுல ஒரு விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ண போறோம். சரிங்களா? இப்ப விர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் சர்வர் என்ன வேலை பார்க்குதோ அதே வேலையை விர்ச்சுவல் சர்வர் பண்ணும். ஓகேங்களா? இப்ப இந்த ஒர்க் ஸ்டேஷன்ல we are going to create virtual machine and we are going to install windows server. அத பார்க்க போறோம். இப்ப இதுல எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஃபார் இது ப்ரொடக்ஷன்ல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் பிராக்டிஸ் பர்பஸ், லேப் பர்பஸ். ஓகே, இப்ப இந்த செஷன் ப்ரொடக்ஷன்ல கிடையாது, இது நம்ம ஆஃபீஸ்ல இருக்காது இந்த மாதிரி பண்றது. ஒரு செஷன்ல நம்ம விஎம் கிரியேட் பண்ணவே மாட்டோம். திஸ் இஸ் ஃபார் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. ஒரு லேப்ல உங்க லேப்டாப்ல இந்த ஒர்க் ஸ்டேஷன் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணினீங்கன்னா அதன் மூலமா ஒரு விஎம் கிரியேட் பண்றது எப்படி அப்படிங்கிறத இப்ப காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபார் ஒன்லி த பர்பஸ் ஒன்லி ஃபார் லேப். இப்ப இதுல ஃபைல் போயிட்டு நியூ விர்ச்சுவல் மிஷின் கொடுங்க. அதுல கஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட். இதுல பை டிஃபால்ட் இருக்கிறது செலக்ட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட். தென் இதுல ஐ வில் இன்ஸ்டால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேட்டர். அதாவது நான் விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிக்கிறேன், லேட்டா வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட். தென் இதுல என்ன ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போறோம்? மைக்ரோசாஃப்ட் விண்டோஸா அல்லது லினக்ஸா இஎஸ்எக்ஸ்ஐயா? இப்ப நான் விண்டோஸ் செலக்ட் பண்ணோம்னா இதுல விண்டோஸ்ல என்னென்ன ஓஎஸ் வெர்ஷன்லாம் இருக்கோ அது எல்லா வெர்ஷனும் இங்க வந்துடும். இப்போ லினக்ஸ் செலக்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு லினக்ஸ்ல என்னென்ன இருக்கு எல்லாமே வந்துடும். சுசி லினக்ஸ், சென்ட்ஓஎஸ், ரெட் ஹேட், ஃபெடோரா எல்லாமே வந்துடும். இதுல டிபிஎன், ஆரக்கிள் லினக்ஸ் எல்லாமே வந்துடும். பட் நம்ம பண்ண போறது விண்டோஸ் சர்வர். ஸோ ஐம் கோயிங் டு செலக்ட் விண்டோஸ். விண்டோஸ்ல நம்ம பண்ண போறது வந்துட்டு விண்டோஸ் சர்வர் 2019 பண்ணலாம்னு பார்க்குறேன். ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி we will have to download the ISO. ஓகே, விண்டோஸ் சர்வர் 2019 இருக்கா? விண்டோஸ் சர்வர் 2019 இல்ல. let's download விண்டோஸ் சர்வர் 2019. ஸோ விண்டோஸ் சர்வர் 2019 டவுன்லோட் பண்ண போறேன். டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ண போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 GB வரும். 5 GB 6 GB இருக்குது iOS இமேஜ். ஓகே, இருக்குதா? ஐ திங்க் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் 2019 வந்து. அப்போ யாரும் வெயிட்டிங்ல இருக்காங்களா? குரூப்ல ஒரு ஜாயின் பண்ண சொல்லி போட்டாங்க. ஸோ iOS இமேஜ் எல்லாமே ஒரு ஃபோல்டர்ல நான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் iOS இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கிறணும். தென் நம்ம விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ 2019 செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்மகிட்ட எந்த iOS இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்க. இப்போ என்கிட்ட ஆல்ரெடி 2019 டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் கோயிங் டு செலக்ட் 2019. தென் நெக்ஸ்ட். இதுல விர்ச்சுவல் மிஷின் நேம் விண்டோஸ் சர்வர் 2019 வச்சுக்கிறேன். எந்த லொகேஷன்ல இந்த இதை சேவ் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு சென்ட்ரலைஸ்டா ஒரு லொகேஷன் வச்சுக்கோங்க. நான் எப்பயுமே வச்சிருப்பேன். நான் ஒர்க் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சிருக்கேன். எப்பயுமே அதுல தனித்தனியா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன் நான். இது பெஸ்ட் ப்ராக்டிஸ் இது. ஸோ அந்த பர்டிகுலர் ஃபோல்டர்ல இந்த விஎம் சேவ் ஆகும். அப்போ நான் லெட் மீ செலக்ட் விண்டோஸ் சர்வர்.
ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டர்ல விஎம்எஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். தென் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். பயாஸ் வந்து எப்பயுமே யூஎஃப்ஐ இருக்கட்டும். நெக்ஸ்ட் இதுக்கு என்ன ப்ராசஸர் கொடுக்கணும்? பை டிஃபால்ட்டா 2 ப்ராசஸர் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு ரேம் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 2 GB இருக்குது, 4 GB. ஓகே, 2 GB ஓகேவா? 2 GB கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு 2 GB கொடுத்துக்கலாம், தேவையான இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 GB ரேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நெட்வொர்க் பை டிஃபால்ட்டாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் இது ஸ்கசி கண்ட்ரோலர், இதில் எதுவும் பண்ண வேண்டாம், இது பை டிஃபால்ட்டாக இருக்கட்டும். தென் நெக்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க் டைப் NVMe, இதில் எதுவும் பண்ண வேண்டாம். தென் நெக்ஸ்ட் கிரியேட் விர்ச்சுவல் மிஷின் as a new virtual disk. இப்போ புதுசாக நம்ம கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா we will have to select create a new virtual disk. நம்ம செலக்ட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம ஹார்ட் டிஸ்க் அலோகேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு 50 GB ஹார்ட் டிஸ்க் அலோகேட் பண்றேன். ஸ்டோர் விர்ச்சுவல் டிஸ்க் அஸ் அ சிங்கிள் ஃபைல். இதுல வந்து இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் விர்ச்சுவல் டிஸ்க் அஸ் அ சிங்கிள் ஃபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹார்ட் டிஸ்க் 50 GB கொடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் அந்த ஹார்ட் டிஸ்க் எங்க ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதையுமே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம்ல, அந்த ஃபோல்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 2019 ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன், அதுல பை டிஃபால்ட் அந்த ஹார்ட் டிஸ்க் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட் இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்டோம்னா அந்த விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் ஆயிரும். பாருங்க, now we have successfully created virtual machine but we have to install OS. சரிங்களா? இப்போ இத நீங்க OS இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி இதுல ISO மவுண்ட் பண்ணணும். சரி, இப்போ நான் பவர் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது எம்டியா இருக்கும். சரி பாருங்க, இது எம்டியா இருக்குது. ஏன்னா இதுல நான் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல. ஸோ we have created the virtual machine but we have to install OS. அப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ISO மவுண்ட் பண்ணணும். ISO மவுண்ட்னா என்ன? இப்போ உங்க லேப்டாப் இருக்குது, அந்த லேப்டாப்ல நீங்க OS இன்ஸ்டால் பண்ணணும். எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்க? ஒன்று பென்ட்ரைவ் மூலமா இன்ஸ்டால் பண்ணுவோம், அல்லது ஏதாவது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் மூலமாவோ அல்லது எக்ஸ்டர்னல் சிடி டிரைவ் மூலமோ இன்ஸ்டால் பண்ணுவோம். அதே போல இந்த விர்ச்சுவல் மிஷின்ல என்ன வழியில இன்ஸ்டால் பண்ண போறோம்னா, செட்டிங்ஸ் போனீங்கன்னா சிடி ரோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பை டிஃபால்ட்டா சிடி டிவிடின்னு இருக்கா? இந்த சிடி டிவிடியில் we will have to mount the ISO. யூஸ் ISO ஃபைல். நான் சொன்னாலே ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ISO ஃபைல் எங்க இருக்கோ அதை பார்த்து ப்ரௌஸ் பண்ணுங்க. இதான் வந்து அந்த ISO ஃபைலை ப்ரௌஸ் பண்ணி ஓகே கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறமா இங்கே கனெக்டட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. அப்போதான் ISO இது மவுண்ட் ஆகும். ஓகே, இப்போ நீங்க இதை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. பவர் போயிட்டு ரீஸ்டார்ட் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக OSக்குள்ள லோட் ஆகும். சி இப்போ சிடி டிவிடி ப்ரெஸ் பண்ணுன்னு சொல்லுது. இப்போ என்ன பண்ண அப்படின்னா என்டர் சிடி டிவிடி கண்டினியூ. ISO மவுண்ட் பண்ணிட்டேன், என்டர் கொடுத்துட்டேன். இப்போ OS லோட் ஆகுது. சரிங்களா? இப்போ இது இந்த OS இன்ஸ்டால் பண்ண போறோம். 2019 இன்ஸ்டால் பண்றோம். பை டிஃபால்ட்டா இருக்கட்டும், லாங்குவேஜ் எல்லாமே பை டிஃபால்ட்டா இருக்கட்டும், எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நம்ம லேட்டரா கூட பண்ணிக்கலாம். அது நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா இன்ஸ்டால் நவ் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் நவ் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பார்த்து போகுது. இதுல 4 ஆப்ஷன் இருக்குது. 2019 ஸ்டாண்டர்ட் எவல்யூஷன் டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ், டேட்டா சென்டர் எவல்யூஷன், டேட்டா சென்டர் டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ். Guys, remember that we always select desktop experience, data center desktop experience.
வாட் இஸ் டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணாதான் உங்களால மவுஸ் யூஸ் பண்ண முடியும். நீங்க இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்கல் யூஸ் ஆகாது. இதை செலக்ட் பண்ண மட்டும் தான் மவுஸ் யூஸ் பண்ண முடியும். GUI சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் ஒரு டவுட் சொல்லுங்க. இல்ல, இப்ப அந்த டேட்டா சென்டர் CLI எடிஷன் இருந்ததுல்ல, அது இந்த ஆபீஸ்ல அதை யூஸ் பண்றாங்களா? ஏன்னா யூஸ் நான் பண்றாங்க பார்த்த வரைக்கும் அது எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணல, ரொம்ப ரேர் தான். பட் சில இடங்கள்ல யூஸ் பண்றாங்க. பட் ரேர். as usual லினக்ஸ் கமாண்ட் மாதிரி நம்ம கமாண்ட்ஸ் போட்டு இன்ஸ்டால் பண்ணி அதே மாதிரி லினக்ஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி தான் அதுவும் இருக்கும். ஓகே 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 ப்ரோ, தேங்க் யூ. இந்த லைசென்ஸ் டெர்ம்ஸ் அக்செப்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல கஸ்டம், சரிங்களா? கஸ்டம் இன்ஸ்டால், ஏன்னா புதுசா பண்ண போறோம். ஆல்ரெடி இருக்கிறத நீங்க அப்கிரேட் பண்ணா அப்கிரேட். இப்போ கஸ்டம் இதுல 50 GB அலோகேட் பண்ண ஹார்ட் டிஸ்க் எம்டியா இருக்குது, அன்அலோகேட்டடா இருக்குது. இதை நம்ம அலோகேட் பண்ணணும். ஸோ நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா அந்த 50 GB அப்படியே அலோகேட் ஆயிரும். அதை நம்ம C டிரைவா வச்சுக்கலாம். திஸ் டிரைவ் வில் கன்சிடர் as a C டிரைவ். ஒன்ஸ் நீங்க அலோகேட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இந்த பார்ட்டிஷன்லாம் கிரியேட் ஆகும். அதுல இந்த பிரைமரி அப்படிங்கிறது தான் C டிரைவ், சரிங்களா? இது வேண்டாம் அப்படின்னா டெலீட் கொடுத்துக்கலாம், வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இன்னும் ஒரு 5 minutes இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறமா we will make this as a activity server ஆக்கலாம். அதை பிரதர், எனக்கு டவுட் பிரதர். சொல்லுங்க. நான் ஆக்சுவலாக வந்து நான் மிடில் தான் என்னால் லிசன் பண்ண முடியும், இன்டர்நெட் இஷ்யூ. இதில் வந்து நீங்கள் இப்போ இன்னைக்கு வந்து எடுத்துருக்க டாபிக் வந்து VMware ஒர்க்ஸ்டேஷன் இன்ஸ்டாலேஷன் சொல்லியிருந்தீங்க. VMware ஒர்க்ஸ்டேஷன்ல ஒரு VM கிரியேட் பண்ணி அதுல OS இன்ஸ்டால் பண்றோம். ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி OS இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து நமக்கு அந்த அப்ளிகேஷன்லேயே தான் ஸ்பேஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கும், அப்படிதானே? இப்போ நான் என்ன பண்றேங்கிறத உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். நான் என்னோட லேப்டாப்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஐ ஹவ் இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷன் விச் இஸ் ஒர்க்ஸ்டேஷன் ப்ரோ, சரிங்களா? ஒர்க்ஸ்டேஷன் ப்ரோ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். இது VMware ப்ராடக்ட். இந்த ஒர்க்ஸ்டேஷன்ல I have created the VM. அந்த VMக்கு நான் ரிசோர்ஸ் அலோகேட் பண்றேன். 2 GB RAM கொடுக்குறேன், 2 CPU கொடுக்குறேன், ப்ராசஸர் கொடுக்குறேன், 50 GB ஹார்ட் டிஸ்க் கொடுக்குறேன். ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணதுக்கு அப்புறமா நான் VM கிரியேட் பண்ணிட்டேன். தென் ISO இமேஜ் அட்டாச் பண்றேன். ISO இமேஜ் அட்டாச் பண்றேன். தென் OS இன்ஸ்டால் பண்றேன். இதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரியா? சரிங்க பிரதர். ஆனா இது வந்து நமக்கு இன்ஸ்டாலேஷன் மவுண்ட் அந்த இதுலாம் வந்து இது வரைக்கும் பார்த்தது இல்ல. ஸோ அது நமக்கு சரி, மவுண்ட்ல ஒண்ணும் கிடையாது. இதை ரைட் கிளிக் பண்ணுங்க, VM ரைட் கிளிக் பண்ணுங்க, செட்டிங்ஸ் போங்க, there is option CD DVD. இதுல போனீங்கன்னா யூஸ் ISO இமேஜ் இருக்கும். அதுல ப்ரௌஸ் போயிட்டு அந்த டவுன்லோட் பண்ண ISO இமேஜை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ISO மவுண்ட் ஆயிரும். இதை கனெக்ட் கொடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். இதுக்கு பதிலா ISO மவுண்ட் பண்றது பெரிய விஷயம்லாம் கிடையாது. இப்ப நான் சொல்றது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டெப், ரொம்ப ரொம்ப பேசிக். இப்ப நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? புரியுது. பட் அந்த இதெல்லாம் வந்து அந்த ஒரு அங்க கொஞ்சம் ஸ்டக் ஆனதுனால எனக்கு இங்க கொஞ்சம் ஃபாலோ முடியல. ஓகே, புரியுது. இப்ப புரியுதுல்ல? புரியுது பிரதர். பட் இதுல வந்து இந்த ஃபைல் நேம்ஸ் வச்சு தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், அப்படிதானே? இந்த ஒரே ஒரு ஃபோல்டர்ல மொத்தமா OS இமேஜஸ் போட்டு வைக்கும்போது அது நீங்க அந்த VM கிரியேட் பண்றப்பயே தனித்தனி ஃபைலா கிரியேட் பண்ணிக்கிறது பெட்டர். தனித்தனி ஃபோல்டரா கிரியேட் பண்ணி வைக்கிறது பெட்டர். அப்போ நமக்கு ஈஸியா இருக்கும். ஒரே இதுல இருந்துச்சுன்னா கஷ்டமா இருக்கும்.
ஓகே ஓகே பிரதர். Hello. Hello, brother. I'm audible. என்னது brother, ಈಗ சொல்லுங்க. ವರ್ಚುವಲ್ ಸ್ಕ್ರಿಪ್ಟ್ ಕ್ರಿಯೇಟ್ பண்ணுவீங்களா? ஆ. இந்த பேக் எண்ட்ல என்னென்ன ஃபோல்டர்ஸ் கிரியேட் ஆகும்? இல்ல இது பெரிய பேக் எண்ட் நம்ம படிக்க தேவையில்ல. நம்ம இது இப்ப பண்றது வந்துட்டு ஒன்லி லேப் பிராக்டிஸ் தான் பண்றேன். நான் உங்களுக்கு டீசென்ட்ல கிரியேட் பண்றப்ப எல்லாமே சொல்லி கொடுப்பேன். ஓகே. இன்டெப்தா போவேன். இப்ப சும்மா இது ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்க நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் இதுக்கு அடுத்த கிளாஸ்ல விஎம்ஆர்க்குள்ள உள்ள போவேன். இன்னொரு இப்போ உடனே போக மாட்டேன். 1 வீக் பேசிக்ஸ் தான் எடுப்பேன். எப்பயுமே நான் வந்துட்டு ஒரு 10 நாள் பேசிக்ஸ் மட்டும் தான் எடுப்பேன். அதெல்லாம் பேசிக்லாம் நீங்க ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் விஎம்ஆர் கிளாஸ்க்குள்ளே போவேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ இன்னொரு 1 வாரம் இந்த பேசிக்ஸ் ஓடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு விஎம்ஆர் கிளாஸ்க்குள்ள போறேன். அப்போ உங்களுக்கு எல்லாமே இன்டெப்தா எடுப்பேன் நான். ஓகே பிரதர். ஓகே. ஸோ இப்போ வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ரீஸ்டார்ட் ஆகும். இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் ப்ரோ அந்த ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ வந்து ஃப்ரீ ரிசோர்ஸா இல்ல பெய்டா? ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ அப்படிங்கிறது இட்ஸ் a licensed version. விஎம்ஆர்ல ரெண்டு இருக்கு. ஒர்க் ஸ்டேஷன் பிளேயர்னு ஒன்று இருக்குது, அது ஓப்பன் சோர்ஸ், லைசன்ஸ் கிடையாது. ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோன்னு ஒன்று இருக்குது, இது லைசன்ஸ் வெர்ஷன். பிளேயர் நல்லா இருக்குது, அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பிளேயர் வந்துட்டு ப்ரோ தான் நல்லா இருக்கும். நீங்க யூஸ் பண்றதுக்கு இதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ தான் சஜஸ்ட் பண்ணுவேன். இது லைசன்ஸ் காஸ்ட் எவ்வளவு வரும் ப்ரோ? இது லைசன்ஸ் காஸ்ட் எவ்வளவு இன்னும் பார்க்கல. லைசன்ஸ் இது வந்து நீங்க எவாலுவேஷன் பீரியட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 60 டேஸ்க்கு. ஓகே. ட்ரையல் வெர்ஷன் மாதிரி ஒரு 60 டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேணா லைசன்ஸ் கொடுத்து வாங்கிக்கலாம். பட் இது உங்களுக்கு தேவையா நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் அது. ஓகே ப்ரோ. ஏன்னா இந்த செட்டப் இருந்தா தானே லேப் எங்களால ஒர்க் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கு ஏதாவது செப்பரேட்டா வீடியோ பண்ணுவீங்களா ப்ரோ? நம்ம எப்பவுமே இதெல்லாம் செட்டப் போடுவோம். இப்ப நான் போடுறதே செட்டப்காக தான் போட்டுட்டு இருக்கேன். 60 டேஸ்க்கு யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கு அடுத்து அதை டெமாலிஷ் பண்ணிடுவேன் நான். ஓகே ப்ரோ. அது ஒரு டெமோ மட்டும் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாங்க யூஸ் பண்ணிப்போம் நாங்களும் அந்த மாதிரி. இப்ப நான் பண்றதா செட்டப். இப்ப நான் என்ன பண்றேன் அதான் உங்க லேப்டாப்ல நீங்க பண்ண போறீங்க. ஓகே. டவுட்னா எனக்கு கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஓகே ஓகே ஷூர். தேங்க்யூ. ஸோ இப்போ கிரெடென்ஷியல் கொடுக்கணும். நம்ம அந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கான கிரெடென்ஷியல் கொடுக்கணும். இது மேண்டட்டரி. பை டிஃபால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் இருக்கும், அதுக்கான கிரெடென்ஷியல் தான் இது. இப்போ உள்ள லாகின் பண்ணணும். லாகின் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட் கொடுக்கணும். இங்க என்ன போட்டுருக்கு? பிரஸ் கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட் டு அன்லாக் இருக்கு. இப்போ இங்க கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட் இங்க இருக்கும். இந்த கீ தான் கண்ட்ரோல் டெலிட் கீ. இந்த இருக்கா சென்ட் கண்ட்ரோல் டெலிட் இருக்கா? இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். தென் யூ கேன் என்டர் த பாஸ்வேர்ட். Now we have successfully installed OS. ஒரு விண்டோஸ் சர்வர் நம்ம சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா சில வேலைகள் பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்கிரீனா இருக்கு. சரியா? அதெல்லாம் எனக்கு வந்து எதுவுமே கம்ஃபர்டபுளா ஒர்க் இல்லை. அப்ப இதுல வந்துட்டு என்னன்னா ஒரு டூல் இன்ஸ்டால் பண்ணணும். தட் இஸ் கால்டு விஎம் டூல். இதுல இன்ஸ்டால் விஎம்ஆர் டூல்னு கொடுத்தீங்கன்னா அந்த டூல் கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணணும். விஎம்ஆர் டூல் அப்படிங்கிறது கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணணும், மேண்டட்டரி. எப்போ ஒரு விஎம் கிரியேட் பண்றீங்களோ அப்ப விஎம்ஆர் டூல் இன்ஸ்டால் பண்ணுங்க. நீங்க விஎம்ஆர் டூல் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இங்க மவுண்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. இந்த மவுண்ட் ஆயிருக்கா விஎம்ஆர் டூல்னு டபுள் கிளிக் பண்ணி இது இன்ஸ்டால் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இது இன்ஸ்டால் பண்ணாதான் ஓஎஸ் வந்து பக்காவா இருக்கும். இது நம்ம இந்த ஒர்க் ஸ்டேஷன்ல கிரியேட் பண்றதுனால இது நம்ம பண்றோம். ஒரு விர்ச்சுவல் மிஷின் ப்ராப்பரா ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த விஎம்ஆர் டூல் இன்ஸ்டால் பண்ணணும். அப்பதான் இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் ப்ராப்பரா ஒர்க் ஆகும். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. கம்ப்ளீட் நெக்ஸ்ட் இன்ஸ்டால். இப்போ இது இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெசல்யூஷன்லாம் பெருசாயிரும். எல்லா டிரைவர்ஸும் ப்ராப்பராக இருக்கும். இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ விஎம் டூல் இன்ஸ்டலேஷன் மேண்டட்டரி.
பாத்தீங்களா ஆட்டோமேட்டிக்கா பெருசாயிடுச்சு. which means இந்த VM டூல் இன்ஸ்டால் பண்ணதான் ரெசல்யூஷன் ப்ராப்பரா எடுத்துக்கும். ஃபினிஷ் கொடுத்தோம்னா ரீஸ்டார்ட் கேட்கும். ரீஸ்டார்ட் பண்ணணும், மேண்டேட்டரி அது. You must restart your system, configure changes. Yes. சேம் கண்ட்ரோல் டெலிட் கொடுங்க. இப்போ நான் என்ன பண்ணணும் அதே உங்க லேப் செட்டப்ல பண்ணுங்க. சரியா? விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்கு ஐபி அசைன் பண்ணுவேன். ஐபி அசைன் பண்ணிட்டு தென் ஐ வில் கோ ஃபார் இதை வந்து ஒரு ஏரியா ப்ரொமோட் பண்ணுவேன். அதாவது ஆக்டிவிட்டி சர்வர் டொமைன் கண்ட்ரோலர் மாற்றுவேன். ஃபர்ஸ்ட் ஐபி அசைன் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஐபி எப்படி அசைன் பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணாதான் இதை உங்களால் கம்யூனிகேட் பண்ண வைக்க முடியும். சரியா? ஸோ நீங்க சர்ச்ல போயிட்டு நெட்வொர்க் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் வரும். அதுல நெட்வொர்க் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இதுல போய் நீங்க ஐபி அசைன் பண்ணலாம். இதுல பண்ணலாம். அல்லது ரன்ல போயிட்டு ncpa.cpl அப்படின்னு நீங்க என்டர் பண்ணீங்கன்னா you can able to open the console. இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ்ல TCP4 இருக்கும். நம்ம யூஸ் பண்றது எல்லாமே TCP4 ஐபி. இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. நவ் நம்மளா ஐபி கான்ஃபிகர் பண்ணணும். யூஸ் த ஃபாலோவிங் ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு ஒரு ஐபி சீரிஸ் கொடுத்துருவோம் 192.168. நான் வந்து எல்லாமே 2ல வைக்க போறேன். அதனால 2 கொடுக்க போறேன். அல்லது நீங்க 1ல வைக்கணும்னா 1ல வச்சுக்கலாம். 1.10 அப்படி நான் கொடுக்குறேன். தென் சப்நெட் மாஸ்க் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். டிஃபால்ட் கேட்வே 192.168.1.1. ஸோ டிஃபால்ட் கேட்வே எப்பயுமே இங்க என்ன செக்மெண்ட் இருக்கோ அதுல 1ல மேக்ஸிமம் அது 1ல தான் 99% 1 தான் இருக்கும். இது மாதிரி 1 செக்மெண்ட் யூஸ் பண்றோம், 2 செக்மெண்ட் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் ஓகே. இப்போ ஐபி கான்ஃபிகர் பண்ணியாச்சு. முக்கியமான ஐபி கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இந்த சர்வரை வந்து இது வந்து ஆக்சுவலி ஒரு சர்வர், இது நார்மல் சர்வர் தான். இதுக்கப்புறம் இதை நம்ம வந்து டொமைன் கண்ட்ரோலா மாற்ற போறோம். அது எப்படி இதுக்கு காமிக்கிறேன். ரன் கமாண்ட் என்ன? புரியல. ரன் கமாண்ட் போட்டுங்களா? ரன் கமாண்ட் nsc something. ncpa.cpl which is a shortcut for opening the network settings. Any doubt guys? இதுல டவுட் இல்லாட்டி மூவ் பண்றேன்.